ஹாய் நண்பா நண்பைஸ் லேட்டஸ்ட்டான கவர்மெண்ட் அப்டேட்ஸ் தான் இந்த பதிவில் பார்க்கலாம். கண்டிப்பாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா 5000 வந்து வர வைக்க போகிறாங்க. என்ன மேட்ருன்னு கேட்டிங்கன்னா 12th யாரெல்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா இப்போ 5000 வந்து இஷ்யூ பண்ண போகிறாங்க. இது வந்து 2022 23 கல்வியாண்டில் யாரெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் 10th 11th 12th படித்தாங்களோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் பொருந்தும். கிட்டத்தட்ட வந்து 5,14,000 பேர் செலக்ட் ஆகியிருக்காங்க. அதில் முதல் கட்டமாக 4,64,000 பேருக்கு கொடுக்க போகிறாங்க. இதற்கான விவரங்கள்லாம் எம்இஎஸ் வெப்சைட்டில் பதிவிட்டம் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்க அவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் 5000 வர வைக்க போகிறாங்க. 2022 23 கல்வியாண்டில் யாரும் 12th முடித்தாங்களோ அவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ ஹையர் ஸ்டடீஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இந்த 5000 வர வைக்க போகிறதா பள்ளிக்கல்வித்துறை சார்பில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த மேட்ரு பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து இந்த புதுமை பெண் திட்டம் செயல்படுத்தி வராங்க. ஸோ இது விஷயமா ஒரு முக்கியமான அப்டேட்டுங்க. யாரெல்லாம் வந்து இப்போ காலேஜில் தேர்ட் இயர் படிக்கிறாங்களோ அந்த கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து இந்த 1000 ரூபாய் திட்டத்துக்கு அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கீம் 2022 தான் கொண்டு வந்தாங்க. அப்போ வந்து காலேஜில் ஃபஸ்ட் இயர் சேர்ந்த மாணவிகளும் இப்போ அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. யாராவது விட்டு போயிருந்தாங்கன்னா அப்ளை பண்ணி பயன்பெறுமாறு கேட்டுக்கொண்டிருக்காங்க. அடுத்த மேட்ரு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு ஒரு புதிய வாட்ஸ்அப் சேனல் வந்து தொடங்கியிருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய நியூஸ் வந்து சமூக வலைத்தளங்களில் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. அது உண்மையான நியூஸும் இருக்குது, ஃபேக்கான நியூஸும் இருக்குது. ஸோ இதில் வந்து எந்த நியூஸ் வந்து உண்மைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தமிழக அரசு பார்த்தீங்கன்னா ஒரு புதிய வாட்ஸ்அப் சேனல் தொடங்கியிருக்காங்க. இது விஷயமா தமிழக அரசு நேற்று வந்து என்ன அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்கன்னா சோஷியல் மீடியா சைட்ஸில் வந்து நிறைய நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அதில் வந்து ஃபேக்கான இன்ஃபர்மேஷன் அப்புறம் ட்ரூ இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இதில் வந்து எந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருக்குன்னு நிறைய பேர் மக்கள் தெரிய மாட்டேங்குது. ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா தமிழக அரசு வந்து ஒரு புதிய வாட்ஸ்அப் சேனல் தொடங்கியிருக்காங்க. ஒரு கியூஆர் கோடு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த கியூஆர் கோட் நீங்கள் ஸ்கேன் பண்ணி இந்த வாட்ஸ்அப் சேனலை ஜாயின் பண்ணி எந்தெந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டு எந்தெந்த இன்ஃபர்மேஷன் ஃபேக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதுக்கு பேர் வந்து டிஎன் ஃபேக்ட் செக் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுன்னு வச்சுருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்குலாம். அடுத்த மேட்ரு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க ஆகஸ்ட் மாதம் எண்டுக்குள்ளே இந்த மாதம் இறுதிக்குள்ளே பள்ளி மாணவிகளுக்கு 4 செட்டு புதிய சீருடைகள் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தனித்தனியாக அளவெடுத்து அவங்களுக்கு வந்து சீருடை வழங்கத்தில் தாமதம் ஏற்பட்டிருக்கா. இந்த மாதம் இறுதிக்குள்ளவே எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் 4 செட்டு புதிய சீருடைகள் கொடுத்துருவாங்களாம். அடுத்த மேட்ரு பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம் எழுத பொறுத்திருந்தா ஒரு முக்கியமான விஷயம். நீங்கள் வந்து வேறு ஸ்டேட்டுக்கெலாம் போக வேணாம். பிஜி நீட் எக்ஸாம் எந்தெந்த மருத்துவர்கள் எழுத போகிறீங்களோ அவங்களாம் தமிழ்நாட்டிலே வந்து எக்ஸாம் சென்டர் பார்த்தீங்கன்னா அலாட் பண்ணியிருக்காங்க. நீட் எக்ஸாமுக்கான எல்லா எக்ஸாம் சென்டரும் தமிழ்நாட்டுக்குள்ளேயே மாற்றி தேசிய தேர்வு முகமை பார்த்தீங்கன்னா அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அடுத்த விஷயம் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கான ஒரு முக்கியமான அப்டேட்டு. ஸோ ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறத நிறைய நியூஸ் பேப்பரில் வந்து பப்ளிஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது முக்கியமான காரணமே வந்து கவர்மெண்ட்டுக்கு ஏற்பட்டிருக்க நிதி நெருக்கடியை சமாளிப்பதற்காக. ஸோ 2 வருஷம் வந்து ரிட்டையர்மெண்ட் ஏஜ் இன்க்ரீஸ் பண்ண போகிறத தகவல் வெளியாகிருக்கு. இதுக்கு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் தரப்புலையாகட்டும் அரசியல் கட்சியினர் தரப்புலையாகட்டும் கடும் எதிர்ப்புகள், பல கோரிக்கைகள், பல போராட்டங்கள் நடத்த போகிறத நிறைய எச்சரிக்கையும் விடுத்திருக்காங்க. ஸோ முக்கியமாக வந்து யங்ஸ்டருடைய வேலைவாய்ப்பை பறிக்கும் முடிவை தமிழக அரசு உடனே கைவிட வேண்டும்ட்டு பல கட்சியினர் பார்த்தீங்கன்னா வலியுறுத்தி வராங்க. நம் தமிழக அரசுக்கு ஏற்பட்டிருக்க நிதி நெருக்கடியை சமாளிக்க கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ் 60லேருந்து 68 உயர்த்தது விஷயமா தமிழக அரசு ஆலோசனை பண்ணிட்டு இருக்கா 4 செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. அடுத்த 2 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 40% பேர் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆக இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் ஏஜ் 2 வருஷம் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா கிட்டத்தட்ட 19,000 கோடி ரூபாய் செலவு மிச்சம் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. வெறும் 600 கோடி ரூபாய் சம்பளம் மட்டும் கொடுத்து சமாளிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இந்த முடிவை தமிழக அரசு கைவிட வேண்டும்ட்டு பல கட்சியினரை வலியுறுத்தி இருக்காங்க. இவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வருவோம், அதுக்கப்புறம் அரசு துறையில் காலியாக இருக்க 3 லட்சம் வேகன்சியை தமிழக இளைஞர்களாக நிரப்புவோம், இவன் பல வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. இப்போ வரைக்கும் திமுக அரசாங்கம் பார்த்தீங்கன்னா இந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றலைன்ட்டு அரசியல் கட்சியினர்லாம் குற்றம் சாட்டி வராங்க. சப்போஸ் இந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கான ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்து 2 வருஷம் நீடித்தாங்கன்னா ஏற்கனவே கவர்மெண்ட் ஜாப்பில் இருப்பவர்களுக்கான பதவி உயர்வு பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படும். அது இல்லாமல் அரசு பணிக்காக காத்திருக்கும் இளைஞர்களுக்கான எதிர்காலமும் பாதிக்கப்படும், சீர்குலையும் அபாயம் ஏற்படும்ட்டு பல அரசியல் கட்சியினர்லாம் அவங்களுடைய கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. ஸோ தமிழக இளைஞர்களுடைய வேலைவாய்ப்பை பாதிக்கும். இந்த முடிவை உடனடியாக கைவிட வேண்டும். தமிழக அரசு துறையில் நிலவக்கூடிய லட்சக்கணக்கான காலி பணியிடங்கள் நிரப்புவதற்காக
தேவையான நடவடிக்கை மேற்கொள்ளணுன்ட்டு தமிழக அரசை பல பேர் பார்த்தீங்கன்னா கேட்டுக்கொண்டிருக்காங்க. காத்திருந்து தான் பார்க்கணும் தமிழக அரசு வந்து எந்த மாதிரி முடிவு எடுக்க போகிறாங்கன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த பிஎம் ஜன்தன் பேங்க் அக்கௌண்ட் யார் வச்சுருக்காங்களோ அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து குறைஞ்சபட்ச இருப்பு வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. மினிமம் பேலன்ஸ் தேவையில்லையா. ஸோ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் ஜன்தன் அக்கௌண்ட் சொல்லலை, பொதுவாகவே சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை யாரெல்லாம் வந்து தேவையான பேலன்ஸ் பராமரிக்கலையோ அவங்களுக்கு மட்டும் தான் பேங்க் பார்த்தீங்கன்னா அபராதம் விதிக்கிறாங்களாம். லாஸ்ட்டு 5 இயர்ஸில் யாரெல்லாம் இந்த மினிமம் ஆவரேஜ் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணலையோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 8,500 கோடி ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டிருக்கா. இந்த பிஎம் ஜன்தன் அக்கௌண்ட்டில் எந்த ஒரு மினிமம் பேலன்ஸும் மெயின்டைன் பண்ண தேவையில்லைன்ட்டு அவர் சொல்லியிருக்காரு. இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண தகவலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட் எதுனா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ நண்பர்களே.